ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சொல்றேன், நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்த உணர்வு நமக்கு இருக்கணும். எங்களை நமக்காக பாருங்க, நம்ம சொந்த பந்தம், நம்ம உறவினர்களே நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஏன்னு கேட்க மாட்டான், ஏன்னு கேட்க மாட்டான், மதிக்க மாட்டான், வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட மாட்டான். எங்கேயோ கிடந்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திய ரத்தத்தை விளைக்கரையுமாய், பாருங்க, விலை மதிப்பற்றவன் நான். ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறேன், விலை மதிப்பற்றவன் நான். எந்த காரியத்துக்கும் கொள்ளாதவன், எந்த காரியத்துக்கும் மாறாதவன் என்னை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கரையமாய் கொடுத்து மீட்டெடுத்தாரே. நான் மீட்கப்பட்டிருக்கிற உணர்வு மட்டும் நமக்குள்ள இருக்கணும். வைங்களேன், அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக ஹல்லேலூயா சொல்ல சொன்னா உன் வாயை கிழிச்சுக்கிட்டு வரணும். ஹல்லேலூயா. ஒன்னு அறியாம உன் சத்தம் எழும்பணும், ஒன்னு அறியாம உன் நாட்டின் நரம்புகள் புடைக்கணும், ஒன்னு அறியாம உன் கைகள் எழும்பணும். அப்படி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதுன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க, இல்லைன்னா உலகத்துக்குள்ள இருக்கீங்க. உணவத்து போய் இருக்கக்கூடாது. இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. பாருங்க, இந்த உலகபூர்வமான சகல நன்மைகளை தருகிறாரு. இது உலகத்தாண்டையும் இருக்குங்க, இது உலகத்தானுக்கும் கிடைக்குதுங்க. ஆனா இதுக்கு மேலான ஒரு நன்மை, ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாரு. ஐயா, உலகத்துல எவனுக்கு எந்த பாக்கியம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு ராஜ்யத்துக்கு போகிற பாக்கியத்தை கொடுத்துக்காது. இந்த ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்க முடியாது. எனக்கு மனவாளனாய் வருகிற அவரை நினைச்சாலே என் உள்ளமெல்லாம் பூரிக்குதுயா, என் உடம்பெல்லாம் செலுக்குதுயா. என்ன அறியாமலே எனக்குள்ளால ஒரு உற்சாகம், ஒரு ஆக்களிப்பு, ஒரு ஆனந்தம். இப்படி தேவ பிள்ளைக்குள்ளால வரமா இருந்தா நீங்க யாருக்குள்ள இருக்கீங்கன்னா கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் கிறிஸ்துவோ. ஹல்லேலூயா சொல்லும்போது ரொம்ப இழுத்துக்கிட்டு இப்படியே டாட்டாக்கா இதெல்லாம் வேண்டாங்க. நமக்குள்ளால கொஞ்சம் உற்சாகம் வரணும். நமக்குள்ளால ஆவியானவருக்காய் இயங்குகிற ஒரு அனுபவம், ஆவியானவருக்காய் துடிக்கிற ஒரு அனுபவம், ஆவியானவர் மேல வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளால உண்டாகணும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொள்ளுகிற பகுதி மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் மத்தேயு 25வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எதை குறிப்பிடுகிறார்னா, பரலோக ராஜ்யம் தன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகிய மனவாட்டிக்கு ஒப்பனையாக இந்த வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, ஒரு விசுவாச பிள்ளை, ஒரு சபையில் வளர்கிற மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு செல்லும்படியாக மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை தான் இந்த பகுதியில் தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல பரலோகத்தை எதிர்பார்த்து எதிர்நோக்கி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் காத்திருக்கணும். அதான் இந்த வேத பகுதி சொல்லுது, காத்திருக்கணும். பாருங்க, அது மட்டுமல்ல, பரலோக தேட நமக்குள்ளால எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு மனவாட்டி, ஒரு சபையில வளர்கிற தேவ பிள்ளை எப்பொழுது ராஜ்யத்துக்கு செல்லணும் சொல்லி ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை தேடணும். அந்த ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டி சேர்க்கிற மணவாளனுடைய வருகைக்காய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவர் எப்ப வருவாரு, அவர் எப்ப என்னை அழைத்து செல்வார், அதற்காக நம்ம சும்மா ஆயத்தமாக கூடாது. நம்மை நாம் அலங்காரம் செய்து ஆயத்தமாகி காத்திருக்கணும். நல்ல கவனிங்க.
இந்த ஊமையை ஆண்டவர் யாருக்கு சொல்றான்னா யூதர்களை அழைத்து, நான் கடந்த நாள் சொன்னேன், அநேக ஊமைகளை தேவன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அதே மாதிரி கடந்த நாள் சொன்னேன், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களிடத்துல எதை பேச முடியும்? ராஜ்யத்தை குறித்து தான் பேச முடியும். அதனாலதான் பாருங்க, அவர் எங்க போனாலும் ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். பாருங்க, இப்ப யூதர்கள் மத்தியில் ஆண்டவர் பேசுறாரு பரலோக ராஜ்யத்தை குறித்து. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்ட 10 கன்னிகைகள் தீவட்டியை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனவாளனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறார். அதை எதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்னா, யூத முறைமையின்படி அந்த திருமணம் எப்படி நடக்குமோ, அந்த மணவாளனுக்காக மணவாட்டி எப்படி காத்திருப்பாளோ, அதை மையமாக கொண்டு ஊமையாக இந்த சத்தியத்தை யூதர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, இந்த வார்த்தை இன்று நமக்கும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கையில அந்த மணமகன் யாரு? மணவாளனாகிய கிறிஸ்து. அந்த மணமகள் யாரு? மணவாட்டியாகிய சபையாகிய கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நாம். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, மணவாளன் மணவாட்டி வந்து மணவாளனுக்காய் காத்திருக்க காரியத்தை குறித்து சொல்லும் போது அது எப்படி சொல்றதா, யூத முறைமை திருமணத்தின்படி. யூத முறைமை திருமணம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல நடக்கிறது மாதிரிலாம் பகல்ல நடக்காது. யூதர்கள் திருமணம் இரவு நடக்கும். திருமணம் பாருங்க, திருமணம் எப்படி நடக்கும்னாக்கி, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, மணமகள் வீட்டுல வந்து திருமணத்தை பண்ணி அங்க சாப்பாடு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஆனா யூத முறைமையின்படி திருமணம் அப்படி அல்ல. யூத முறைமையின்படி திருமணம் என்னன்னாக்கி, திருமணமே எங்கதான் நடக்கும்? மணமகன் வீட்டுல தான் நடக்கும். இரவு திருமண சம்பிரதாயங்கள், திருமண சடங்குகள், திருமண விருந்துகள் எல்லாமே எங்கதான் நடக்குது? மணமகன் வீட்டுல. அப்ப மணமகள் வீட்டுல என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது. மணமகள் வீட்டுல என்ன நடக்கும்னா, மணமகள் தன்னை அலங்கரித்து ஆயத்தமாகி மணமகன் வருகைக்காய் காத்திருப்பாள். இதான் மணமகள் வீட்டுல நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, மணமகள் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, தன்னை மணவாளன் வந்து அழைத்து செல்வான்னு சொல்லி தன்னை அலங்கரித்து ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். ஆயத்தமாகி காத்திருக்கணும். மத்தேயு புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தாங்க. கவனிங்க, 10 பேர் ஆயத்தமாகறாங்க. வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் சொல்லுது, மணவாளன் சொல்றாரு, இது 10 பேரு இருக்கிறாங்க. இந்த 10 பேரும் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறவர்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்கள். இந்த 10 பேர் யாரு? உலகத்துக்குரியவர்களா? இல்ல. இந்த 10 பேரும் கிறிஸ்தவர்கள். இந்த 10 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த 10 பேரும் விசுவாசிகள். இந்த 10 பேரும் ஆராதனைகள் ஒழுங்காய் பங்கு பெறுகிறவர்கள். இந்த 10 பேரும் காணிக்கை செலுத்துகிறவர்கள். இந்த 10 பேரும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகிய திருவிருந்தில பங்கு பெறுகிறவர்கள். பாருங்க, இந்த 10 பேருமே யாரும் கேட்டாங்க சொல்ல போன கிறிஸ்தவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா உலகம் என்ன சொல்லும்? உலகம் நம்மளை பார்க்கும்போது உலகத்தில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் விசுவாசிகள், இவர்கள் இயேசுவை வணங்குகிறவர்கள். அப்படிதான் நம்மளை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. நம்மளை குறித்து உலகம் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனா நம்மளை குறித்து பரலோகம் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கிறிஸ்தவர்கள் அல்ல. இவர்கள் புத்தி உள்ளவர்கள், இவர்கள் புத்தி இல்லாதவர்கள். பாருங்க, உலகம் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? சபைக்குள்ளால இருக்கிற நம்மள ரெண்டா பார்க்கிறாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு பரலோகம் நிச்சயம்,
ஏன்னா ஆண்டவர் எப்படி தீர்ப்பளிக்க போறாரு? ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன், உலகத்துக்குரியவன், கிறிஸ்துவுக்குரியவன், விசுவாசி, அவிசுவாசி, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறியாதவர்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மனம் திரும்பி இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டிருக்கிற என்ன ராஜ்யத்தை கொண்டு போயிடுவாரு. உலகத்தில் இருக்கவன் எல்லாம் என்ன செய்வாரு? கைவிட்டுருவாரு. அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, சபைக்குள்ள இருக்கிற, விசுவாசியா இருக்கிற ஒன்னா ரெண்டா போய்ப்பேங்கிறாரு. சிலர் புத்தி உள்ளவர்கள், சிலர் புத்தி இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரு புத்தி உள்ளவர்னு சொல்றான்னு நினைக்கிறீங்க? யாரு நாளைக்கு நாள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை தேவன் புத்தி உள்ளவர்களாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சபைக்குள்ளால் இருக்க 10 பேர், இந்த 10 கன்னிகைகள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? மணவாளன் வருவார், நாங்களும் போவோம். 10 பேர் அதுக்காக நாங்க ஆயத்தப்பட்டு காத்து இருக்கிறாங்க. மணவாளன் வருவார், நாங்க போவோம். நம்மளும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். மணவாளன் வருவார், நாங்க போவோம். மணவாளன் வருவார், நாங்க போவோம். நம்ம எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் புத்தி உள்ளவங்க, கர்த்தருடைய ஞானம் நம்ம மேல இருக்கு, ஆனா நம்ம எல்லாம் புத்தி உள்ளவங்க, உலகத்துல இருக்கிறவங்க புத்தி இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படி பார்க்கல. சபைக்குள்ளால இருக்கிற நம்மள, தேவனை ஆராதிக்கிற நம்மள, விசுவாச பிள்ளைகளாகிய நம்மள, பரலோக ராஜ்யத்துக்காய் காத்திருக்கிற நம்மளை ஆண்டவர் இரண்டாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா, புத்தி உள்ளவர்களை வேற, புத்தி இல்லாதவர்கள் வேற. பக்கத்தில் கேளுங்க, புத்தி இருக்குதா? உங்களுக்கு புத்தி இருக்குதா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிஷமும் தேடல் எப்படி இருக்குன்னா, ராஜ்யத்துக்காய் தேடணும். பாருங்க, மறுபடி சொல்றேன், இந்த ராஜ்யத்துக்காய் நீங்க தேடல இறங்கும் போது அதுக்கு தேவையான அத்தனையும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு உங்களுக்கு என்ன? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அழைப்பு, ராஜ்யத்துக்கு ஏதுவான அழைப்பு. இப்ப ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளால ஒவ்வொரு நிமிஷமும் தாகம் இருக்கணும். என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய ஆசை எல்லாமே, என்னுடைய தேடல் எல்லாமே ராஜ்யத்துக்கு நல்லா இருக்கணும். அங்க எப்ப ஒரு விசுவாச பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை, நான் ராஜ்யத்துக்கு போகணும், நான் ராஜ்யத்துக்கு போகணும், ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஆசை ஓங்கி இருதயத்துல வளர ஆரம்பிக்குமோ அப்பதான் அவன் என்ன செய்யறாங்கன்னாக்கி தங்களை ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்த ஆரம்பமாகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. புத்தி உள்ள மணவாட்டி மணவாளனோடு சேர்த்து கொள்ளப்படுவார், புத்தி இல்லாதவளோ கைவிடப்படுவார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு எப்படி பரலோகம் நிச்சயம், பரலோகம் நிச்சயம். நல்லா கவனிங்க. ஏமாற்றத்திலே பெரிய ஏமாற்றம் என்ன தெரியுமா? கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரை எதிர்பார்த்து இருந்து கடைசி கிடைக்காம போகுது தெரியுமா? அதுதாங்க பெரிய ஏமாற்றம். இந்த உலகத்துல எது வேணும்னாலும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி நம்பி கிடைக்காம போனா கூட தாங்கிக்கிடலாம். ஆனா பரலோகம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கிடைக்காம போய் ஏமாற்றப்பட்டோம், அந்த அவமானத்தை தாங்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி தேவனுடைய வருகை வருது, நம்மள 10 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டோம், மீதி 10 பேர் இங்க இருக்கோம்னா இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியுமா? இந்த உலகம் நம்மளை எப்படி தீர்ப்பிடும்? ரகசிய வருகை வந்துருச்சு, தேவனோடு 10 பேர் போயிட்டோம், மீதி 10 பேர் இருக்கோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நானும் பரலோகத்துக்கு போவேன், நானும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா கைவிடப்பட்டோம். இப்படி கைவிடப்பட்டோம் வைங்களா, ஏமாற்றத்துல பெரிய ஏமாற்றம்.
அப்ப கவனிங்க, தேவனுடைய ரகசிய வருகைக்காய் சபைக்குள்ளாக இருக்கிற நாம், தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நாம், விசுவாச பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம், தேவனுடைய நாமத்தால் ஞானஸ்தானம் எடுத்த நாம், ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய ஸ்தானம் இங்க இல்லை, என்னுடைய இடம் இங்க இல்லை, என்னுடைய வாசஸ்தலம் இங்க இல்லை, எனக்கு ராஜ்யம் இருக்குது. அதற்காக நான் ராஜ்யம் இருக்குது வாய்னால சொல்லுகிற அனுபவம் அல்ல, அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அனுபவம். ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வருவாரு. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, அவர் எப்ப வருவான்னு தெரியாது. எப்ப வேணும்னாலும் வரலான்னு சொல்லி யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ நீங்க தான் ஆயத்தமாக முடியும். நம்முடைய நினைவு எப்பமோ மனவாட்டி ஆகிய என்னை தேடி மணவாளன் வருவார். எப்ப வருவார்னு தெரியாது. எப்ப வேணாலும் வருவார், எந்த நிமிஷம் வேணாலும் வருவார். அப்போ மனவாட்டி என்ன செய்யணும்? தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் யாரை புத்தி உள்ளவர்களா பார்க்கிறார்? பரலோகம் யாரை புத்தி உள்ளவங்களா பார்க்குது? யார் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை தான் பரலோகம் புத்தி உள்ளவர்களா பார்க்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்பவும் ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே உங்க வருகையில நான் கைவிட்டு விடாதபடிக்கு எனக்குள்ளால மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ளால மறுரூப அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள மனம் திரும்பிய அந்த மறுரூபத்தை நான் காமிக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாஞ்ச, இந்த தாகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளால இருக்கணுங்க. தேவ சமூகத்துல வந்து ஏதோ பொம்மை மாதிரியே காட்சி அளிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருந்தா என்னைக்கு நம்ம பொம்மையா தான் இருப்போம். வருகையின் சத்தத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒரு மனவாட்டி மனவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவளா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனவாட்டி எப்பவுமே எப்படி இருக்கணும்னாக்கி மனவாளனுடைய வருகையை எதிர்பார்த்து உற்சாகமா இருக்கணும். பக்கத்துல கேளுங்க, உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஹல்லேலூயான்னு வருதா, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளால இருந்து உங்க கை எழும்பணுங்க, உங்க சத்தம் வெளியே வரணும். ஹல்லேலூயா. அதான் நீங்க ஜீவன் உள்ளவங்களா இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள்ளால உயிர் பெற்றவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டா சர்க்குன்னு அடிச்சிருவீங்க. மாமிச பிறப்பின் தேதி அவங்க மாமிசத்துல பிறந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஏண்டா பிறந்தேன்னே தெரியல. அப்படி சொன்னதுனாலதாங்க அவர் என்ன செய்தார்னா, இந்த பிறவி உனக்கு வெறுத்துச்சுல, நீ எனக்குள்ள பிறக்கிற ஒரு அனுபவத்தை நான் உனக்கு தாரேன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் பிறக்க செய்தார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கேள்வி கேட்க மாட்டேன். உங்களை நீங்களே நிதானிக்கணும். எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு ஞானஸ்தான தேதி தெரியும்? ஞானஸ்தான தேதியை கொடுத்து நீங்க கேட்க விட்டுங்க. ஞானஸ்தான தேதியை தான் நீங்க பிறந்தாட்டு சொல்லுங்க. அதான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய அனுபவம். சும்மா அந்த உலகத்துக்கு பிறந்த போட்டு மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஞானஸ்தானத்தை கொடுத்து ஒரு உணர்வு இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து நான் மனம் திரும்பி எதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்னா, ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ராஜ்யத்துக்காய் கர்த்தரை பிடித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ராஜ்யத்துக்குரியவளாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். பாருங்க, யாருக்குள்ளால அந்த புது பிறப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வந்துட்டு இருக்குதோ, யாருக்குள்ளால அந்த ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ளால பிறந்த அந்த அனுபவம் ஞாபகம் வந்துட்டு இருக்குதோ, அவங்களுக்குள்ளால ராஜ்யத்துக்கு கொடுத்த இயக்கம் இருந்துகிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனி, அப்ப நமக்குள்ளால எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் மனவாட்டி, அவர் மனவாளன். அவர் கண்டிப்பா கூப்பிட வருவாரு. அவர் எப்ப வருவாரு தெரியாது. அதுக்காக நான் என்ன செய்யணும், அலங்கரித்து ஆயத்தமாய் இருக்கணும். யார் தன்னை அலங்கரித்து ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களை தான் மணவாளன் சொல்லுகிறார், இவர்கள் புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா.
இப்ப அலங்கரிக்கணும்னு சொல்றீங்க, ஆயத்தம்னு சொல்றீங்க. ஆயத்தம்னா என்ன? ஆயத்தம் என்ன? ஆயத்தம் இருந்தா ஆயத்தம் உள்ளவர்களை தேவன் புத்திசாலிகள் சொல்றாரு, புத்தி உள்ளவர்கள் சொல்றாரு. ஆயத்தம்னா என்ன? ஆயத்தம்னா என்னன்னு சொல்லணுமா? உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இல்லை, ஆனாலும் சொல்றேன். அலங்கரித்து ஆயத்தம் ஆவது. இப்போ கல்யாண பொண்ணை பார்த்துருக்கீங்களா? மணவாளன் வரப்போகிறார். மணமகள் எப்படி கிளம்புவாங்க? கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு, மணமகளை விட்டுருங்களேன். மணமகள் எதுக்கு? மணமகளே வேண்டாம், நம்ம முக்கிய சொந்தத்துக்குள்ளால கல்யாண வீட்டுக்கு போகணும். என்ன செய்வோம்? நேர கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு பார்த்து 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 நம்மளை அலங்காரம் பண்றோம்ல. இந்த கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அலங்காரம் பண்ணும்போது ஆயத்தமாகிறது. கல்யாணம் விட்டு போறதுக்கு ஆயத்தமாகிறது, அதான் அலங்காரம். இப்ப பாருங்க, கல்யாண வீட்டுக்கு ஆயத்தமாகிறதுக்காக நம்ம அலங்காரம் பண்றோம்ல. எதுக்கு? சொந்தத்துக்குள்ள ஒரு கல்யாணத்துக்கு. கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்ம பக்கத்துல யாராவது மாட்டினாங்கன்னு வைங்களா, அவங்க நிலைமை மோசம். கொஞ்சம் கருப்பா இருக்கணும், கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருந்துக்கும்ல. இந்த பவுடரு ஒரு மாதிரி என்ன ஷேடா காமிக்குது. அது பவுடர் இருக்கா? இந்த முடி என்னதான் தூக்கி விட்டால் அது வெளியே வந்து சுருன்றது பாரு. வார்த்தைக்கு வார்த்தை பக்கத்து அழகா இருக்கனா, இது நல்லா இருக்குதா, இது எப்படி இருக்குது, சேலை மடிப்பு நல்லா இருக்குதா, இது முகத்தை பார்த்து கேட்க மாட்டாங்க, கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இங்க கேட்பாங்க, பக்கத்துல நிற்பாங்க. கண்ணாடி சேலை மடிப்பு அழகா இருக்குதா, இந்த சுடிதார் இங்க கொஞ்சம் பிடிச்சிருந்தா நல்லா இருந்துக்கும்ல. இதாங்க அலங்கரிக்கிறது. கண்ணாடி முன்னாடியே நிற்போம், அங்கங்க அசைய மாட்டோம். என்ன? அலங்கரித்து ஆயத்தமாகிறோம் திருமண வீட்டுக்கு. புருஷ நிலைமை மோசம். ஏங்க முக்கியமான சொந்தக்காரங்க கொஞ்சம் கோல்டில் நகை எடுத்து தரலாமா? வசதி இல்லையா? அந்த செயினை திருப்பியாவது தருவீங்களா? அது வசதி இல்லையா? ஒரு சேலையாவது எடுத்து தருவீங்களா? அன்னைக்கு காலையில் அவரை போட்டு படுத்துவாரு. அலங்காரங்க, அலங்காரம் பண்ணி ஆயத்தமாகிறதுக்கு கண்ணாடி முன்னாடி நின்று அவ்வளவு ஷோ. அன்னைக்கு காலையில புருஷன் எங்க போயாவது பூவை வாங்கிட்டு வந்ததுயான்னு சொல்லி அவரை ஓட ஓட வரட்டி தன்னை அலங்காரப்படுத்துறாங்க. எதுக்காக? திருமண வீட்டுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துறாங்க. இது போலதான் புது பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரே ஷோ காமிச்சிட்டு இருக்கிறோம்ல, கண்ணாடியை விட்டு விலக மாட்டேங்கிறோம்ல. இதுதான் தன்னை அலங்கரிக்கிறது. ஒரு மணமகள் தன்னை அலங்கரிக்கிறது அல்ல, ஒரு திருமண வீட்டுக்கு போறதுக்காக நம்ம ஆயத்தமாகிறோம்ல, இப்படிதான் அலங்கரிக்கிறது. கண்ணாடியை பார்த்து பார்த்து எங்கெங்க நிற குறைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத இந்த கண்ணாடி நமக்கு சுட்டி காட்டுகிறபடினால இந்த கண்ணாடியை பார்த்து 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 நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சீர்படுத்துறோம். இங்க கொஞ்சம் பவுடர் கூடி போச்சு, தொட 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 தொட. இங்க கொஞ்சம் அந்த வண்டி பசி வெளியே வந்துருச்சு, தொட 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 தொட. கண்ணாடியை பார்த்து பார்த்து ஆயத்தமாகுது. நல்ல கவனிங்க, இதுக்காகவே சொல்றது. கண்ணாடி பெருசா வாங்கி வைங்க, நான் முழுசா பார்க்கணும். இந்த பிள்ளைகள் கண்ணாடியை விட்டு விலகிறதே இல்லை. ஒரு இடத்துக்கு கிளம்ப சொல்லியாச்சுனாக்கி குளிச்சுட்டு வர்றது நிற்கிறது 2 மணி நேரம். 2 மணி நேரம் கண்ணாடி முன்னாடியே நிற்குது. ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணிட்டு இருக்கு? தன்னை அலங்கரித்து ஆயத்தப்படுத்திட்டு இருக்குது. அவ்வளவுதான். இதாங்க ஆயத்தம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணுமா என்ன? இதான் ஆயத்தமாகிறது, அலங்கரித்து ஆயத்தப்படுத்துறது. இதே போல ஒரு மணவாட்டி என்ன செய்யணும்னா தன்னை அலங்கரிக்கணும். எப்படி அலங்கரிக்கணும்? நற்குணத்தினால, நற்கனியினால, நற்செயலினால, நற்கிரியையினால தன்னை அலங்கரிக்கணும். இப்ப பாருங்க, உங்களை அலங்கரிக்கணும்னா என்ன வேணும்? கண்ணாடி வேணும்.
கல்யாண வீட்டுக்கு. ஆனா மணவாட்டி, உண்மையான மணவாட்டியா நீ இருப்ப. உண்மையான மணவாளனுக்காய் நீ உன்னை அலங்கரிக்கணும். உனக்கு கண்ணாடி வேணாம், பரிசுத்த வேதாகமம் வேணும். கண்ணாடியை பார்த்து அலங்கரிச்சா உலகத்துக்குரியவள். ஆனா நீ பரிசுத்த வேதத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் உன்னை அலங்கரித்து உன்னுடைய நற்குணங்கள், உன்னுடைய நற்கிரியைகள், உன்னுடைய நற்செயல்கள், உன்னுடைய நற்கனிகளை நீ வெளிப்படுத்துக. அதுக்கு எதிராக நீ உன்னை சீர்படுத்துகனா நீதான் மணவாட்டி. நீ மணவாளனுக்காக ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற. நல்ல கவனிங்க. சர்ச்சுக்குள்ளால போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அப்படியே உட்கார்ந்து இருக்க, உன் கண்ணு சொக்குது, உன் கண்ணு தூங்குதுன்னா நீ எதுக்காக ஆயத்தமாகல? மணவாளனுக்காக ஆயத்தமாகல. நல்ல கவனிங்க. ஒரு பியூட்டிஷியன் போறீங்கன்னு வைங்களேன், அங்க ஃபேஸ் மசாஜ்னு ஒன்று உட்கார வைக்காங்க. எது முன்னாடி? கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு உங்க மூஞ்சே போட்டு ராவு 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 ராவுன்னு ராவ நீங்க கண்ணாடி முன்னாடி இப்படியே முழிச்சு கொடுத்துட்டு இருப்பீங்க. முகம் வெளுக்குதா, முகம் கருப்பு மாறுதா, முகப்பருவு மாறுதா, இப்படியே முழிச்சு கொடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் இங்க திருப்புவான், அவங்க எங்க திருப்பி வச்சு அங்கே பொம்மை மாதிரி இருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தூங்குறது, பக்கத்துல வாய் பார்க்கறது, கொட்டாய் விடுறது, கொசு உள்ள போறது, வெளியே வர்றது, கொடி இருக்குது, இது எல்லாம் நடக்குது. ஏன் தெரியுமா? மணவாட்டிங்கிற அந்த தாகம், மணவாட்டிங்கிற அந்த ஏக்கம், மணவாட்டிங்கிற அந்த தாக்கம் நமக்குள்ளால இல்லாததுனால பாருங்க, மணவாட்டியுடைய சாயல்ல நம்ம கோட்டை விட்டுறோம். இந்த உலகத்துக்கு ஏற்ற அலங்காரம் பண்ணி ஆயத்தமாகிறதுல நம்ம எப்பொழுதுமே விழிப்புணர்வா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க ஆயத்தமாக கண்ணாடியை பார்த்து ஆயத்தமாக சொல்லல. தேவன் அவர் கொடுத்திருக்க இந்த பரிசுத்த வேதத்தை பார்த்து உங்களை ஆயத்தமாக சொல்றாரு. ஏன்னா கண்ணாடி உனக்குள்ளால இருக்கிற நிறைய குறைகளை சுட்டி காட்டும். ஆனா பரிசுத்த வேதமும் உனக்குள்ளால இருக்கிற நிறைய குறைகளை சுட்டி காட்டும். கண்ணாடியை பார்த்து உன்னுடைய நிறைய குறைகளை சரி செய்து கொண்டிருக்க நீ உலகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற. ஆனா பரிசுத்த வேதத்தை பார்த்து உங்களுடைய நிறைய குறைகளை நீங்க சரி செய்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்க ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்கள் பார்க்கறாங்க, பெண்களை போட்டு தாக்குறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்களும் யார்தான்? மணவாட்டி தான். பரலோக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மணவாளன். இங்க இருக்கிற ஆண் பெண் எல்லாரும் நம்ம யாரு? மணவாட்டி. அதனால நீங்களும் போய் கண்ணாடி முன்னாடி இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, அப்படி கண்ணாடியை முறைச்சு பார்க்கிறது. கண்ணாடியை பார்த்து உங்களை சீரமைக்காதீங்க. பரிசுத்த வேதத்தை பார்த்து உங்களை சீரமை. ஏன்னா நீங்களே அதுதான். இந்த உலக சட்டத்தின்படி நீங்க ஆண்கள், ஆனா பரலோக சட்டத்தின்படி நீங்க மணவாட்டிகள். ஹல்லேலூயா. அப்போ பரலோக சட்டத்தின்படி நம்ம எல்லாருமே மனவாட்டிங்கனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, நமக்குள்ள ஆண் பெண் என்று ஒண்ணும் இல்லை. நம்ம எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, நம்மளை நாளைக்கு நாள் சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும், செவ்வாய்ப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் புத்தி உள்ளவர்கள். கவனிங்க. இந்த நாளைக்கு நாள் உங்களை நீங்க சீர்படுத்தாம விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி மட்டுமே நின்று உங்களை சீர்படுத்தி இந்த உலகத்துக்கு நீங்க அழகா காமிச்சுட்டு இருக்கீங்கன்னா கைவிடப்படுவீர்கள். ஏன்னா உங்களை புத்தி இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது? புத்தி இல்லாதவங்களா பார்க்குது. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவை கண்ணாடி அல்ல, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிற வேதாகமும் முக்கியம். கண்ணாடியை பார்த்து நம்மளை அழகுபடுத்துவதல்ல, வேதத்தை பார்த்து நாளைக்கு நாள் நம்முடைய கேரக்டர்ஸ் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள இருந்து நற்குணங்கள், நற்கனிகள், நற்கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும்.
ஆகவேதான் 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வசனம் அருமையாய் சொல்லுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு, கவனிங்க, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் எது சாந்தமும் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம், அமைதிலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. என்ன குணம்? இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டு. அப்போ பெண்கள் என்ன செய்யணும்? பெண்கள் சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து மனவாட்டியும் சொல்றேன். நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும். கடந்த நாட்கள்ல கணவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் மனைவி தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஏன்? அவனுக்கு எழும்புறதுக்கு முன்னாடி இந்த அம்மா எழும்பிடும். அவனை தூங்க வச்ச பின்னாடி தான் இந்த அம்மா தூங்கும். அதனால கணவர்கள் சொல்லுவாங்க, என் மனைவி தூங்கி நான் பார்த்ததே இல்லை. நீங்க எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த காலத்து கணவர்களை சொல்றேன் நான். இந்த காலத்து கணவர்கள் என்ன சொல்றாங்க? என் மனைவி தூங்குவதை தவிர வேறு ஒன்றும் செய்து நான் பார்த்ததே இல்லை. இவ பிள்ளைகளை கூப்பிட்டு ஏமா இப்படின்னு கேட்டா பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்க 2K கிட்ஸ். பசங்களும் வித்தியாசமாலையா? இங்க இருந்து இங்க வரைக்கும் கோடு போட்டு இப்படியே ரோட போட்டு வச்சிருக்கிறான் தலையில. டேய், ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க பிள்ளைங்கிறான். நல்ல கவனிங்க, நீங்க 2K கிட்ஸா இல்ல 90s முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து சௌமணி மணவாளனை தேடி அனுபவம் உனக்கு இருக்குதாங்கிறது தான் முக்கியம். 2K 90s முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீ எப்படி தான் நீ என்ன செய்யணும்? ஆணோ பெண்ணோ அதிகாலையில் எழுந்து மணவாளனுக்காய் காத்திருக்கணும். சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். ஆயத்தமான என்ன? காலையில் எழும்பி நல்லா குளிச்சு கண்ணாடி முன்ன பவுடரை போட்டு பொட்டை வச்சு பூவை வச்சு ஆயத்தமாக தான். அப்படி அல்ல. அந்த எனக்குள்ளால உங்க நற்கிரியைகள் வேணும், எனக்குள்ளால உங்களுடைய நற்குணங்கள் வேணும், எனக்குள்ளால சாந்தம் வேணும், எனக்குள்ளால கிச்சை அடக்கங்கள் வேணும், எனக்குள்ளால சாட்சி வெளிப்படும் சொல்லி தாகத்தோடு வந்து தேவ சமூகத்துல என்னை உருமாற்றுங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உன்னை போல உங்களை போல மாற்றுங்க சொல்லி எந்தெந்த தேவ பிள்ளை தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறியோ நீ புத்தி உள்ளவர். நீ கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பாரு. அது மாற்றம் இல்லை. அப்ப நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எங்க நிதானிக்கணும்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் கிறிஸ்துவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன், என்னை தேடி மணவாளன் வருவாரு. அதுக்காக நான் கண்ணாடியை பார்த்து என்னுடைய சிகை அலங்காரத்தை என்னுடைய முக அலங்காரத்தை நான் சரி பண்ணி இந்த உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேனா? இல்ல, பரிசுத்த வேதத்தை எடுத்து அதன்படி என்னை நான் ஆயத்தப்படுத்தி தேவனுடைய நற்கனிகளை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவப்பிள்ளை சிந்திக்க வேண்டிய பகுதி இது. ஒவ்வொரு நாளும் தேவப்பிள்ளை சிந்திக்கணும். நான் ராஜ்யத்துக்குரியவை, அதனால நான் என்ன கனிதான் வெளிப்படுத்தி ஆகணும்? ராஜ்யத்துக்குரிய கனிகளை, ராஜ்யத்துக்குரிய செயல்பாடுகளை, ராஜ்யத்துக்குரிய கிரியைகளை நான் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இதாங்க ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறது. இப்படி இந்த ஒரு தேவப்பிள்ளை தன்னை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவனைதான் கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் புத்தி உள்ளவர்கள். அப்ப புத்தி உள்ளவர்கள் ஆண்டவர் சர்டிபிகேட் உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அலங்கரித்து ஆயத்தமாகணும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21வது அதிகாரம்
2வது வசனம் சொல்லப்படுது பாருங்க. யோவானாகிய நான் ஆ, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை ஆ, தேவனிடத்தில் நின்று ஆ. பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக நல்ல கவனிங்க, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை ஆ, போல ஆ, ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ மணவாட்டினால எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டவளாக இருக்கணும். அது இந்த உலகத்தின்படி அல்ல, இந்த உலகத்தின்படி அல்ல, ராஜ்யத்தின் சட்டத்தின்படி, ராஜ்யத்தின் நியமத்தின்படி. மணவாளன் நம்மளை பார்த்து புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் நம்ம என்ன செய்யணும்? அலங்கரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டு காலையில எழும்புனை 5 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன். தேவட்ட அப்படியே சொன்னேன், ஆண்டவரே, என் மணவாட்டி, என் மணவாளன் என்னை ஆயத்தப்படுத்தி என்னை எப்படியா கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எனக்குள்ளால 4 கிரியைகளுக்காய், 4 கனிகளுக்காய், 4 குணங்களுக்காய் ஜெபம் பண்ணேன். இனி அடுத்த வாரம், இனி எனக்கு அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாசத்தை ஒரு நாள் திடீர்னு ரசிக்க போறோம். நமக்கு மாசத்துக்கு உள்ள திடீர்னு மனம் திரும்புதல் வரும், மாசத்துக்கு உள்ள திடீர்னு தெய்வ பயம் வரும். அப்படி அல்ல. நீங்க ஒரு நாளைக்கு இன்னையிலிருந்து புரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4 வாட்டி கண்ணாடி பார்க்குறீங்கன்னா 5 வாட்டி என்ன செய்யணும்? பைபிளை பார்க்கணும். நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, எனக்கு கண்ணாடி பெருசா வேணும், ஆனா பைபிள் சின்னதா வேணும். பாக்கெட்டுக்குள்ளால வச்சா தெரியாத அளவுக்கு பைபிள் இருக்காது. அப்படி இருந்தா சொல்லுங்க, ஒன்று வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். கண்ணாடி அது பெருசா வேணும், மொத்த உருவமும் தெரியணும். நம்முடைய தேடல் எங்க இருக்குங்கிறது முக்கியங்க. கண்ணாடியை டெய்லி பார்க்கிறோம்ல, எதுக்கு பார்க்கிறோம்? நம்ம அழகா இருக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும், நம்ம எந்த அளவுக்கு அழகுன்னு. நம்ம கேட்கறதில்ல, நல்லா கிளம்பி முடிச்சு புருஷன் கேட்போம், ஏங்க என்னை பார்த்தா 10 வயசு கம்மியானது போல இருக்கா? அவ கிளவி. நல்ல கவனிங்க, இதெல்லாம் அழகு, உன் கிரியையின் அழகு, உன் குணத்தின் அழகு, தேவனுக்குள்ளால உனக்குள்ளாந்து வெளிப்பட வேண்டிய நற்குணத்தின் அழகு. இதாங்க வேணும். இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. சும்மா ஒன்ன கண்ணாடியை பார்த்து ஒன்ன அலங்கரிக்கிறது இல்ல, ராஜ்யத்துக்காய் ஒன்னு அலங்கரி. நீ புத்தி உள்ளவளா இருப்ப, உடனே கைவிட மாட்டேன், ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பேன்.